ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஏ தமிழ். இதில் சும்மா பேசுவோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஏதாவது ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்து ஏதாவது ஒரு இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்க டாபிக் எடுத்து அதை பற்றி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து போன வீடியோவில் கூட நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட்அப்ங்கிறத எப்படி ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அதில் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அது பார்க்காதவங்க பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, இந்த போலீஸ் வைலன்ஸு எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. இப்போ ஆக்சுவலாக கூட ஒரு லாக்அப் டெத்து நடந்துச்சு. அஜித் குமார் அப்படிங்கிறவரோட லாக்கப்பில் அவர் வந்து டெத் ஆனார். ஸோ அதுக்காக வந்து இப்போது அந்த காவல்துறையில் அப்படி பண்ணவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்தாங்க. தமிழக அரசு அவங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துச்சு, காசு கொடுத்து அதெல்லாம் பண்ணுச்சு, அரசு வேலையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு போலீஸ் வைலன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஆக்சுவலாக உலகளாவிய ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நடக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையோ போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அங்கே வந்து பீப்புளுக்கான உரிமைகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து கண்ணுக்கு முன்னாடி அவங்க யாராவது ஷூட் பண்ணிடலாம், எப்படி இது பண்ணிடலான்னா கூட அவனை வந்து அவங்களால பப்ளிக்கில் அடித்து இது பண்ணி அடித்து இது பண்ணி வயலன்ஸ் யூஸ் பண்ணிலாம் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. அவனை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணி அப்போ கூட அவன்ட்டு வந்து உனக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்குது, நீ வந்து அமைதியாக இருக்கனா இருக்கலாம், நீங்கள் உங்களை லாயர் வச்சுக்கலாம், அதெல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. மற்றபடி இப்போ பப்ளிக்கில் ஒருத்தர் அடிக்கிறதையோ அவங்களால அவங்களோட அதிகாரத்தை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதையோ நம்ம பார்க்கவே முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் எந்த படம் எந்த சீரிஸ் எடுத்தீங்கனாலுமே ஒரு போலீஸ் வந்து அப்படி பண்ணுறான், அப்படி இது பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது கமர்ஷியல் மூவி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி எடுக்கிறாங்க, கொஞ்சம் பழைய டைப் ஆஃப் மூவி அப்படின்னா அதில் வேணால் நீங்கள் அப்படி பார்க்கணுமே தவிர, மற்றபடி எந்த படமாக இருந்தாலுமே அவன் எவ்வளோ மோசமான கொலை பண்ணவன், எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலுமே அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறப்ப அவனோட உரிமைகளுக்கு பங்கம் வராமல் தான் நீங்கள் நடந்துக்கணும். அதுதான் அந்த அமெரிக்காவில் யூரோப்லாம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான உரிமைகளை வந்து அவ்வளோ மதிப்பாங்க, அவ்வளோ இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்தியாவில் தாய்லாந்து, வியட்நாம், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸு, ஒரு தனி மனிதனுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம சும்மா எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம ரோட்டில் போகிறப்ப இப்போ ரோட்டில் இருக்க போலீஸ்காரன் நம்ம வந்து நல்லவனான்னு தெரியாது, கெட்டவனான்னு தெரியாது, நம்ம தப்பு பண்ணியிருக்கோமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு எல்லாமே இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கீழே இறங்கி வரான்னு சொல்லுவான். நம்மளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுவான், நம்மளை வந்து மிரட்டுவான், நம்மளை வந்து கெஞ்ச விடுவான், கதற விடுவான், காரணம் இல்லாமல் நிற்க வைப்பான். இப்போ வந்து நம்ம எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம், இது பண்ணியிருக்கோன்னா நம்மளை சொல்லாமே அவன் சாவி தூக்கிட்டு போயிடுவான். சாவி தூக்கிட்டு போயிட்டு நம்மளை நிற்க வச்சுருவான். நம்ம நிற்க வச்சுட்டு சேடுன்னு போய் கூப்பிட்டோம்னா, இப்போ சேடுன்னு போய் கூப்பிட்டோம்னா அதை இங்கே பேசிட்டு இருக்கல, அவன் தெரியாது, சும்மா வந்து நீ பாட்டு வந்து கேட்டிருக்கீங்களே அது கத்துவான் அவன். அந்த மாதிரி அவனுக்கு மட்டும் கத்துவானுங்க, திட்டுவானுங்க, மிரட்டுவானுங்க, காரணமே இல்லாமல் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்காக பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி போலீஸ்க்கான இது வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. போலீஸ் வந்து பொதுமக்கள் மேலே செலுத்துகிற வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது இப்போ வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தனை அடித்து துன்புறுத்துனா மட்டும்தான் அது வயலன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தனோட சுயமரியாதையை சீன்றனா, ஒருத்தனை சம்மந்தமே இல்லாமல் அவனை திட்டுறது, மற்றவங்க அவனை அவமானப்படுத்துறது தான் மிகப்பெரிய வயலன்ஸ். அவனை வந்து மென்டலாக ஒரு மன ரீதியாக நீங்கள் வந்து அவனை வந்து குலைக்கிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் அவன் எந்த தப்பும் பண்ணாதவன், எதுவுமே பண்ணாதவன் அவனை நீங்கள் அப்படி பேசுகிறப்ப அவனோட சுயமரியாதை அந்த இடத்துல சீண்டப்படுது. ஆனால் அவனால் எதுவுமே திருப்பி பேச முடியாது, திருப்பி பண்ண முடியாது. அதாவது திருப்பி கோபமாக பேசிட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ அவ்வளோதான், அவன் வாழ்க்கையை முடிஞ்சு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எதுவுமே பண்ணாதப்பே அவ்வளோ பண்ணுறவங்க அப்படி ஏதாவது பண்ணிவிட்டு அவனை தூக்கிட்டு போய் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு இங்கே யாருக்குமே தெரியாது. இதே மாதிரி இந்த காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் அதே மாதிரி தான் காமிச்சிருப்போம், ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்போம். அந்த ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்போம். அது அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராமாக்கு தள்ளிடும். விசாரணையை பார்த்துட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, விசாரணையை பார்த்துட்டு வரப்போ எங்களுக்கு போலீஸ்காரங்களை பார்த்துல பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த காவல்துறை உங்கள் நண்பன்கிற படத்துலையும் வரும். அவன் பொண்டாட்டி கூட போயிட்டுருக்கப்ப வண்டி நிறுத்தி அவன் கொஸ்டின் கேட்டே இருக்கப்ப பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கோவப்பட்டு இது பண்ணி பேசுவான். பேசின உடனே பார்த்தீங்கன்னா அவன் பைக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. பொண்டாட்டியவே ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இது பண்ணதுக்கப்புறம் அவன் கோவப்பட்டு இது பண்ணோன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு வண்டியே கிடைக்காது. லாஸ்ட்டில் ஒரு ட்ராஜிக்கான எண்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப ஒரு ஒருத்தர மூவி. அதே மாதிரி விசாரணையில் காமிச்சிருப்பாங்க ஒரு போலீஸ் வயலன்ஸுங்கிறது அப்பாவிகள் மேலே எந்த அளவுக்கு
செலுத்தப்படும், எந்த அளவுக்கு அவங்கள வந்து பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட் நம்ம ஏன் பேசுகிறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா, இது அஜித்குமாரோட மரணம் ஒன்று. அது ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நம்ம பேசலாம்னு சொல்லி நினச்சது. ஓகே, அந்த டைமில் ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. அப்புறம் நம்ம தெரியாமல் எதுவும் இது பண்ணிட வேணாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்த இப்போ ஒரு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறது வேற, அந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கப்ப அது சென்சிபிளாக இல்லை. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்சிபிளாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் நம்ம பேசாமல் அது பெரிய பிரச்சனையாகும். அந்த அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டது அஜித்குமார். அவர் சார்பாக தான் நிற்கணும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவர் சார்பாக கண்ணை மூடிட்டு அவர் சார்பாக நின்று அவருக்கான நியாயத்தில் வாங்கி தர வேண்டியது தான் கரெக்டு. அந்த நேரத்தில் நம்ம வந்து நான் சென்சிபிளாக அணுகிறேன், சென்சிபிளாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகி பேசுறது வேணான்னு சொல்லி தான் அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி எதுவும் பேசலாம் அந்த டைமில். பட் ஆனால் இப்போ ஏன் பேசினேன் அப்படின்னா, மெட்ராஸ் மேட்னிங்கிற படம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார். அந்த ஆட்டோ ஓட்டுநராக இருக்கப்ப அவர் ஃபேமிலியை அவர் தன்னோட ஆட்டோவில் ஏற்றவே மாட்டேன்னு சொல்லுவார். அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவார். அவர் வந்து சும்மா தனியாக ஆட்டோவில் போகிறப்பயே அவர் நிறைய போலீஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிற மாதிரி ஒரு ஆள். அப்போ வந்து நான் என் ஃபேமிலியோட போகிறப்ப அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால் என்னோடய ஆட்டோவில் நான் என் ஃபேமிலியை ஏற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான உண்மையானது. அந்த படத்தில் காளி வெங்கட் வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர். இந்த சமூகம் வந்து ஒருத்தன் எப்படி இருக்கணும்னு வரையறுத்து வச்சுருக்கோ அது எல்லாத்துலேயுமே பொருந்தி போகிற மாதிரி ரொம்ப அப்பாவியான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப ஒரு தகுதியான ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனால் அந்த 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 மனுஷனே அவர் எதுவுமே தப்பு பண்ணல. அவர் எதுவுமே தப்பு பண்ண கிடையாது, தப்பான தொழில் பண்ண கிடையாது, யாருக்கும் பயப்படுற மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அவரே டெய்லியும் ஒரு பயந்து அந்த சுச்சுவேஷனில் அவர் ஓட்டிகிட்டே இருக்கார். போலீஸ்காரன் பிடிச்சா என்ன ஆகுறது, அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கும், வண்டி ஆர்சி புக் இருக்கும், சொந்த வண்டி தான், திருட்டு வண்டி இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அப்படி இருக்க ஒருத்தருமே இந்த சமூகத்தில் போலீஸை நினச்சி பயந்து தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன். இப்போ எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு வண்டி இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், வண்டிக்கு ஆர்சி புக் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தாலுமே அந்த பக்கம் போலீஸ் இருப்பா, என்னதான் நாங்கள் போகாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. இப்போ போலீஸ் இருந்தால் என்ன உன்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, நீ எங்கே போறியே போப்பான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் போலீஸ் நினச்சா நம்மளை எந்த அளவுக்கு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஃபுல்லாக சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதுதான் மெட்ராஸ் மேட்னியில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ட்ரூத்தாக இருக்கும். அப்படி ஒரு மனுஷனே இப்படி பயந்து தான் வாழ வேண்டியிருக்கு. அதுக்காக வாழ்நாள் முழுக்க தன்னோட ஆட்டோவில் குடும்பத்தையும் ஏற்றாமல் இருக்கான் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு அழகான இதை ஒரு சின்னதாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அதை வந்து பெருசாக எக்ஸாகரேட் பண்ணலாம் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப சின்னதாக அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை பார்த்தப்ப தான் தோணுச்சு, ஓகே இதை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த டாபிக் எடுத்தோம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்துலலாம் காமிக்கிற இந்த போலீஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுற விஷயங்கள் தான். நீங்கள் இந்த ஹரி படங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கௌதம் வாசுதேவன் படங்களில் என்கவுண்டரை வந்து இது பண்ணுறது, ஹரி படங்களில் போலீஸ் வந்து அடிக்கிறத வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்போ விஜயகாந்த் நடித்த படங்கள், அது மாதிரி படங்கள்ல எல்லாம் போலீஸோட வயலன்ஸை வந்து அவங்க இதை காமிச்சிருப்பாங்க, க்ளோரிஃபை பண்ணி ஹீரோயிசமாக காமிச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்க இது பண்ண அதை க்ளோரிஃபை பண்ணுறப்ப தான் இப்போ ரோட்டில் எவனாவது போலீஸ்கார் இது பண்ணுறப்ப அவனுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, அது வந்து கொடுமையான விஷயம், அது தப்பு. போலீஸ்காரன் ஒரு தனி மனுஷனை தாக்குறதோ அவன் மேலே வன்முறை பிரயோகிக்கிறதோ தப்புன்னு தான் நமக்கு தெரியணும், நமக்கு சொல்லிக் கொடுக்குறமே தவிர ஒரு போலீஸ்காரன் ஒருத்தனை தாக்குறது, ஒருத்தனை அடிக்கிறது வந்து ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தா அது வந்து சமூகத்தில் ஒரு பெரிய தப்பான இம்பேக்டை தான் ஏற்படுத்தும். இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் சரி, விஜயகாந்த் படங்கள், இதில் இப்போ ரீசெண்டாக ஹிட் 3 படத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், படம் நல்ல கதை தான், நல்ல த்ரில்லர் ஸ்டோரி தான், எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஹிட்டோட முந்தைய பாகங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லிங் பேஸ்டாகவே தான் போயிருக்கும். அவங்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் போயிருக்கும். பட் ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு போலீஸ்காரன் கண்ணில் பார்க்குறவங்கள பூரா கூடுறான், எல்லாத்தையுமே கொண்டு போட்டே இருக்கான். அவங்க இப்போ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கு தண்டனை வழங்குறது மட்டும் அந்த சட்டத்தோட இந்த அமைப்போட கடமை கிடையாது. அந்த குற்றம் அடுத்து நிகழாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அமைப்போட கடமை. அப்படி அந்த குற்றத்துக்கு தண்டனை மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது வந்து
இது வந்து ஒரு ஒரு முன்னேறிய சமூகமாக இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவனை கூப்பிட்டு 4 கசேரி வழங்குறேன், அவனை வந்து கழுவில் ஏற்றுறேன், அவனை வந்து எல்லாரும் முன்னாடி தூக்கில் போடுறேன் அப்படிங்கிறது நம்ம என்ன நாகரிகம் அடையாத ஒரு ஒரு பழங்குடி சமூகமாக இருந்தால் அது ஓகே. நம்ம நாகரிகம் அடைந்த சமூகம் கொஞ்சம் முன்னேறிய சமூகமாக இருக்கோம்னா அந்த தண்டனைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் நடக்க முடியாமல் இருக்கணும். எல்லாமே சொல்யூஷன் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் மட்டும் நீங்கள் போட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து அவங்க பண்ணாமையே இருக்காங்க. இப்போ போலீஸ் வயலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ அஜித்குமார் மரணம் இப்போ தான் ஆயிருக்கு. அது அவ்வளோ பெரிய சென்சேஷன் ஏற்படுத்துச்சு தமிழ்நாடு முழுக்க. எல்லா அரசியல் கட்சி அதை பற்றி பேசிச்சு. எல்லாருமே ஆளுங்கட்சி மேலே விமர்சனத்தை வச்சாங்க. ஆளுங்கட்சி சில நடவடிக்கைகள் எடுத்துச்சு. அதில் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருக்கலாம், சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்னமும் ஒரு 6-7 பேரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழே கான்ஸ்டபிள் லெவலில் இருந்தவங்கள டிஜிபி வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பெண் யார், அவங்க கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுத்தாங்க, எங்கேருந்து அவங்களுக்கு உத்தரவு வந்துச்சு, அதையெல்லாம் அவங்க ஏன் இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களெல்லாம் நான் வந்து என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் அதுக்கான இதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் பெண்டிங் இருக்குது. இன்னும் இப்போ ரீசெண்டாக இந்த அஜித்குமார் பேசுனப்போ கூட எனக்கு வந்து இந்த இடத்துல திருப்தி இல்லை, நீங்கள் கொடுத்துருக்க வேலையும் தூரமாக இருக்குது, எதுலேயுமே எனக்கு திருப்தி இல்லை. பட் ஆனால் எனக்கு அதை விட முக்கியம் எங்கள் அண்ணனுக்கான நீதி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் இன்னும் அவங்களுக்கான நீதி அவங்களுக்கு கிடைக்கல. அது கிடைக்க வேண்டிய ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுவே சென்சேஷன் ஏற்படுத்தி அது இன்னும் அணையலை, அப்படியே தான் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு இடையில கூட கடைசி ஒரு 2-3 வாரத்தில் ஒரு 3 வீடியோ கிட்ட வந்துருச்சு. ஒரு போலீஸ்காரன் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவன அங்கேயே நிற்க வச்சு வந்து வெளியே உள்ளேருந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்க யாரோ ஒருத்தர் வெளியே வந்து கத்திட்டு சப்பு நாளை போகிறாரு. எதுக்குன்னே தெரில, அவர் எதுக்கு அடிக்கிறாரு என்னன்னு தெரில. அப்புறம் ரோட்டில் போயிட்டு இருக்கப்ப அப்பயே டிஜிபி சொன்னாங்க, அந்த அஜித்குமார் இது நடந்தப்பயே போலீஸோட இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து இப்போ நீங்கள் ரோட்டில் ஒருத்தர் பிடிச்சிங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்படி நடத்தணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சுற்றறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. பட் ஆனால் அதை தாண்டியும் இப்போவும் நான் ரோட்டில் போகிறப்ப என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிலர் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி காலையில் நடந்தால் கூட சாயங்காலத்துக்குள்ளே திரும்ப இன்னொன்று நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு இது தப்பு, நம்ம செய்கிறது தப்பு, அவங்கள வந்து இதாகத்தான் நடத்தணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் அவங்களுக்கு திரும்ப அது பழகி அது அப்படியே போயிட்டே இருக்குது. கண்டினியூஸாக இதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்படி நடக்கிறப்ப இந்த போலீஸ் வயலன்ஸ் அப்படிங்கிறது எப்போ நிற்கும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இது கண்டினியூஸாக இது சமூகத்தில் அதுக்கான ஒரு சஞ்சலம் ஒரு சலசலப்பு வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நடக்குன்னா ஓகே, இது வந்து எல்லாருக்கும் நடக்குது தானே அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகாமல் ஒவ்வொரு நம்ம கேள்வி எழுப்பிட்டே இருக்க, அதை ஒன்றை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டே இருக்கத்தான் அதில் ஒரு மாற்றம் நிகழும். அது வந்து இங்கே சமூகத்தில் ஒரு பேசு பொருளாக மாறும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முக்கியமானது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட உரிமைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தன் போலீஸ் நிறுத்துறான் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கணுமோ அது ப்ராப்பராக இருக்கணும். அது இருந்தால் நம்ம அவங்ககிட்ட வந்து தைரியமாக பேசலாம். அதை தாண்டி அவங்க நம்மளை மிரட்டுறதுக்கான எந்த முகாந்திரமே கிடையாது. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்னாலோ, இல்லை ரோட்டில் பிடிக்கிறாங்கனாலோ, அங்கேயோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க விசாரணைக்கு வராங்கன்னா அங்கே மிரட்டுறாங்கனாலோ, அதுக்கெல்லாம் நம்மளோட உரிமைகள் என்ன, நம்ம வந்து நம்ம சைடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம போதும். அதை தாண்டி மிரட்டுறாங்க அப்படின்னா நம்ம எங்கே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக நம்ம வந்து அவங்ககிட்ட போய் நம்ம வந்து எதிர்த்து பேசி அவங்கள்ட்ட திமிரா பேசி அவங்க கூட சண்டை போட நான் சொல்ல வரல. அது நமக்கு தேவையில்லாததும் கூட. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டோ இது பண்ணி தான் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு இல்லை. எனக்கே வந்து என்னோட உரிமைகள் என்னென்னு தெரியும். அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். பட் ஆனால் உன்னோட வன்முறையை என் மேலே பிரயோகிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முதிர்ச்சி உங்கள்கிட்ட இருந்தால் போதும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணால் போதும். இப்போ அவர் ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சண்டை போட்டோ அவர்கிட்ட, இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களுக்கு பிடிக்கிற இது பண்ணுறாரு, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவன்கிட்ட என்னோட திமிரை காமிக்கிறேன் இது பண்ண சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல சண்டை போட்டோ இது பண்ணி உங்களுக்கு யூஸே கிடையாது. ஏன்னா கடைசியில் நீங்கள் உச்சபட்சமாக எவ்வளோ நீதிக்கு போனாலுமே நீங்கள் அனுபவித்த கொடுமைகளும் வலிகளும் வேதனைகளும் கடைசியில் உங்கள்கிட்ட மட்டும்தான் மிஞ்சி நிற்க போகுது. அந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு நீதி கிடைக்கிற பீரியடுக்குள்ளே அவங்களால எவ்வளோ டார்ச்சர் பண்ணுமோ அவங்க டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி சூழ்நிலை எதிர்கொள்ள நேர்ந்தால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேர்த்தியாக சரியாக அதில் பேசிட்டு முடியும் அந்த பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நான் இங்கே போனேன், என்னை வந்து அங்கே இந்த மாதிரி என்னை வந்து ஒரு டார்ச்சருக்கு உட்படுத்தினாங்க, என்னை இந்த மாதிரி இது பண்ணாங்க, எனக்கு அதனால் மனவேதனை இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா
அது மூலமாக நீங்கள் இது பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல நான் சண்டை போடுவேன், அந்த இடத்துல நீதி கேட்பேன் அப்படின்னா, இது எங்கேயுமே நமக்கு நீதி கிடைக்காது. அதான் உண்மை. அப்பட்டமாக சொல்லணும்னா அதான் உண்மை. நீங்கள் ஒரு டிஜிபி ஆஃபீஸ் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சண்டை போட்டு நீதி கேட்குறேன்னு சொல்லி சண்டை போட்டு பேசி கத்தி கடைசியில் அதனால உங்கள் மேலே வன்மையை பிரயோகிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலுமே நீ தானே அப்படி பண்ண, நீ அப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த கேள்வி தான் வருமே ஒழிய உங்களுக்கு அதில் வந்து எதுவுமே இது பண்ண போகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாக எமோஷனல் ஆகாமல் இது பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதையும் தாண்டி உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதை தாண்டி ஒரு சமூகமாக இது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்த பெருசாக பேசுகிறோம். ஓகே, இப்போ வந்து அஜித்குமார் மரணம் நடந்திருக்கு, அதனால் போலீஸ் வன்முறையை பற்றி ரொம்ப எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இதே அஜித்குமார் இதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதோ ஒரு ரேப் நடந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு இது நடந்திருக்கு, ஏதாவது ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அவனை வந்து நடு ரோட்டில் வச்சு நிற்க சுடணும், இவனை எல்லாம் விசாரிக்கக்கூடாது, என்கவுண்டரில் போடணும், இதை பண்ணணும், அதை பேசுகிறதும் இதே சமூகம் தான். இப்போ அந்த டைமில் போலீஸ் கிட்ட ஒரு கட்டற்ற ஒரு இதை தூக்கி நீங்கள் கட்டற்ற வன்முறை பிரயோகிக்கிறதுக்கான சுதந்திர தூக்கி நீங்கள் கையில் தரீங்க. அப்போ கொடுத்துட்டு இந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்கள் அப்போ மட்டும் இதை தப்புன்னு சொன்னால் அதை எப்படியே ஏற்றுக்க முடியும்? இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், ஓகே தப்பு பண்ணால் அப்படி பண்ணால் அதனால எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் சரியாக தப்பாங்கிறதே இங்கே சப்ஜெக்டிவ் தான். இப்போ ஒரு விஷயத்தை அவங்க எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களையே அவங்க ஏதாவது ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி ஃப்ரேம் பண்ணி சமூகத்துக்கு அவங்க காமிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லை தப்பு பண்ணலையா அப்படின்னு. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு மீடியாவில் வரதையோ எதையோ பார்த்து நீங்கள் போலீஸ் பண்ணுறது சரி, என்கவுண்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதரவு, போலீஸ் வன்முறைக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க. இப்போ ஒருத்தன் பைக்கில் போயிட்டுருக்கான், பைக்கில் அவன் பாட்டுக்கு வளைஞ்சு போகிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், அவன் வயசு கோளாறுலேயே ஏதோ ஒன்று பண்ணுறான், அப்போ அவனை கூட்டு போய் மாவு கட்டு போட்டு விடுங்க, கையை உடச்சு விடுங்க, காலை உடச்சு விடுங்க அப்படிங்கிறது சாதாரணமாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒருத்தன் ஏதாவது குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னா அவன் கையை உடச்சுட்டு அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்கன்னா இவனுக்குலாம் இதான் நடக்கணும், இவனெல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போலீஸ் வன்முறையை ஆதரிக்கிறது இவங்க தான். நம்மளோட ஸ்டாண்ட் எப்பவுமே கிளியராக இருக்கணும். எப்போவுமே போலீஸ் கையில் வன்முறை தரவே கூடாது. அவங்களோட வேலை சட்டத்தை முன்னாடி கொண்டு போய் ஒரு குற்றவாளியை நிறுத்துறது, அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது மட்டும்தானே தவிர அதுக்கு தண்டனை தரது கிடையாது. தண்டனை தரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டோட வேலை தான் ஒரு தண்டனை தரது. அதை தாண்டி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நீங்கள் அந்த போலீஸ் வயலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணி க்ளோரிஃபை பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நீங்கள் கேட்கறதுக்கான ஒரு தார்மீக உரிமையை வந்து நீங்கள் இழந்துடுறீங்க. அப்படி இல்லாமல் எப்போவுமே போலீஸ் வயலன்ஸுங்கிறது எதிர்க்கப்பட வேண்டியது. அது எந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எந்த மாதிரி இதுவாக இருந்தாலுமே போலீஸ் வயலன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஒருத்தர் வந்து கண்ணுக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கலாம், ரொம்ப கொடுமையான விஷயம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்போ அவ்வளோ தவறுக்கு அவனை கொண்டு போய் சட்டத்தை முன்னிறுத்தி அவனுக்கான தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறத நம்ம தேவையாக கோரிக்கை இருக்கணுமே தவிர அவனை அந்த இடத்துலேயே ஏதாவது பண்ணிடுங்க, அந்த இடத்துல அவனை கொண்டு விடுங்க, என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போலீஸ் கையில் நீங்கள் தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதோ அதை வந்து இது பண்ணுறதோ ரொம்ப தவறான விஷயம்தான். அப்படி பண்ணுறது தான் நமக்கு திரும்ப பேக் ஃபயர் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் ஓகே, இப்போ லாஸ்ட் விஷயத்தில் வந்து இப்படி பண்ணப்போ மக்கள் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அதை ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேம் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு 2 நாளில் எல்லாத்தையுமே அவங்க புரட்டி போட்டுருவாங்க. இப்போ ஜனகணமனன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் இதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் ஒரு நியூஸ் ஒரு மீடியாவில் சொல்கிறது, இப்போ ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அதோட சமூகத்தில் அதோட பார்வை நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி மாறுது, நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மாப் மென்டாலிட்டியாக நம்ம மக்கள் எப்படி அதுக்கு மாறிட்டே இருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அதில் காமிச்சிருப்பாங்க. எப்போவுமே ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த விக்டிமும் அந்த கிரிமினல் அவங்க தான் அதில் வந்து இது போலீஸ்கிட்ட சொல்லி அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது, அது அவங்களோட தான் அந்த பிரச்சனை இருக்கணும். அதை தாண்டி ஒரு மாப் மென்டாலிட்டிக்கு நீங்கள் கொண்டு வந்து அங்கே நீதி கேட்டு அங்கே இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க போகிறதில்ல. அது வந்து அவங்க பேசுறதுக்கான ஒரு தீனி தான். மக்களோட வாயுரிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீனியாக மட்டும்தான் அது இருக்க போகுதே தவிர அதை தாண்டி அதில் வந்து வேறு எதுவுமே நிகழ போகிறதில்ல. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா மாப் மென்டாலிட்டியில் நீங்கள் பேசுகிறது தான் இங்கே நடக்கிற எல்லா இதுக்குமே அது வந்து தவறான விஷயம். ஸோ எப்போவுமே போலீஸ் கையில் வன்முறைங்கிறது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கணும். நீங்கள் அப்படி காமிக்கிறாங்க, அப்படி தப்பானவன் காமிக்கிறாங்க, அதனால் இது சரின்னு சொன்னீங்க அப்படின்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் இப்போ இருக்க சூழ்நிலையில காமிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும்
அதுவும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். இப்போ ஒருத்தனை எதுவுமே பண்ணாதவன கூட இவன் தப்பானவன், அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லி கேஸை போட்டாங்க, அவன் இது பண்ணா அது பண்ணான்னு சொல்லி ஒரு 4, 5 ஆதாரத்தை காமிச்சாங்க, இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சொசைட்டியாக நீங்கள் பார்க்குறப்ப ஓகே அவன் தப்புனவன் தானே, அவன் இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி அது போயிடும். அதனால நீங்கள் அதுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது. இப்போ விசாரணை படத்துலேயே கூட கிளைமேக்ஸில் அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, கடைசியில் அவன் பார்த்துருவான், அதுக்காக அவங்க கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து கொள்ளையடிச்சிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் அவங்க 4 பேரை ஓட விட்டு சுடுவாங்க. அப்போ அது யாருக்கு தெரிய போகுது? ஆந்திராவில் இருந்த 4 இளைஞர்கள் இந்த மாதிரி திருடிட்டே இருந்தாங்க, அவங்க அதனால காவல்துறை அவங்கள பிடிச்சி கொண்டுச்சு அப்படின்னு தான் அது நியூஸ் வரும். ஓகே இவனுங்க அப்புறம் நாங்கள் எப்படி குடியிருக்கிறது, எங்களுக்கு பயமாக இருக்காதா, இந்த மாதிரி ஆளுகளை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தான் அங்கே டாக் இருந்திருக்கும். உண்மையிலுமே அவங்க பண்ணாங்களா இல்லையா, அந்த இடத்துல நடந்தது என்ன, அந்த இடத்துல அவங்க உண்மையிலேயே குற்றவாளிகள் தானே, குற்றவாளிகளாக இருந்தாலுமே போலீஸ் ஏன் கொல்லணும், போலீஸ் அவங்களை பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ பெரிய இதுவா, இப்போ போலீஸ் வந்து அவங்களுக்கு சட்டத்தில் முன்னாடி தான் நிறுத்தணும் அப்படிங்கிறதா கிளியர் இருக்கணுமே தவிர ஒரு போலீஸ் வந்து இது பண்ணுறதை ஏற்றுக்கவே கூடாது. எந்த இடத்துலையுமே இதுலையுமே நீங்கள் வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணவோ ஏற்றுக்கவோ கூடவே கூடாது. இதுவே நீங்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு BMW காரில் போகிறவனையோ ஒரு ஆடி காரில் போனவளையோ நிறுத்தி அவங்க பிரச்சனை பண்ணதாக இருக்காது. இதே ஒரு எம்எல்ஏ பையனோ MP பையனோ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பையனையோ இந்த மாதிரி லாக்கப்பில் அடிச்சது, கையில் மாவு கட்டு போட்டுவிடுறது, இது பண்ணுறது அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஏன் அவங்கள எதுவுமே தப்பு பண்ணுறது இல்லையா, அவங்களாம் ப்ராப்பராக தான் போகிறாங்களா? நிறைய இது நம்ம பார்த்து பிளாட்ஃபார்ம் மேலே இருந்தவங்களாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க, ஹிட் அண்ட் ரன் கேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த போதைப்பொருள் உபயோகப்படுத்துனது, இந்த மாதிரி நிறைய இது வந்து பெரிய பெரிய இடத்து பசங்க பெரிய பெரிய இடத்து பொண்ணுங்களாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கைகள் எதுவுமே இருக்கவே இருக்காது. அவங்களோட வயலன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதோ, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதோ, யாருக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லையோ அவங்கள மேலே மட்டும்தான் அது இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கவுன்சிலரோட இன்ஃப்ளூயன்ஸு, இப்போ வந்து மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கீங்க, பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் வரையா இருக்கும். இதே வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் சாதாரண மனுஷனா ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த பயாஸுமே இப்போவே போலீஸ்ட்டு இருக்கும். அவங்க பார்த்து இது பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா நீ யார் என்ன ஏதுன்னு கேட்டு தான் அவங்க பேசுகிற டோனே மாறும். அப்படின்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அவன் ஆள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு கூட அவங்க இது பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த எளிய மக்கள் மேலே இந்த முடியாமல் இருக்க மக்கள் மேலே மட்டும்தான் போலீஸோட வன்முறை, போலீஸோட இது எல்லாமே வந்து ஏவப்படும். அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இந்த ஜெய்பீமில் காமிச்ச மாதிரி ஜெய்பீமில் கேஸ்ட் வச்சே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸ்ட் மேலே இருக்கவங்க மேலே கை வச்சோம்னா பின்னாடி இருந்து கொஞ்சம் ஆள் வருவாங்க. இவன் இந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க வந்து பேசவே தெரியாது, அவனை தூக்கி உள்ளே போடுங்கடா, அவன் மேலே இந்த கேஸை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் கேஸ்ட் மட்டும் ரோல் ப்ளே பண்ணுறது கிடையாது. கேஸ்ட்டை தாண்டி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ரோல் பண்ணும். ஒருத்தர் காசு இல்லாதவனாக இருக்கான், பார்க்க பரதேசியமாக இருக்கா, இதாக இருக்கான் அப்படின்னா அவன் மேலே அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இது வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இது பார்க்குறப்ப ஒரு போலீஸ் வந்து வன்முறை பிரயோகம் பண்ணுது அப்படின்னா எல்லார் மேலேயுமே அவங்க இயல்பை பண்ணிட்டு போக மாட்டாங்க. இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணுறான், இப்போ நீங்கள் போலீஸ் எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவங்கள வந்து இது பண்ணுவான், நான் எதுக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு பைக்கை சாவி எடுத்துகிட்டு போயிடுவான், வண்டியை தூக்கிட்டு போயிடுவான், 2 நாள் அலைய விடுவதெல்லாம் பண்ணுவான். இதே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒரு பெரிய வண்டியில் வரான், இது பண்ணுறான் அப்படின்னா அவன் கை நீட்டினாலே அவன் ஏதாவது திட்டிட்டு போனால் கூட அவன் திருப்பி கேட்க மாட்டான். சும்மா ஏதாவது பெரிய வீட்டு பையனாக இருக்க போகிறான், நம்ம போய் கேட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. அது எப்படின்னா இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி அவங்க மேலதிகாரிகள் மேலே இருக்கவங்கலாம் அவங்க மேலே ஏறி உட்காந்து குனியை வச்சு அடிச்சு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மேலே இருக்கவன் நம்மளை அடிப்பாங்க, நம்ம ஏற்றுக்கணும், அந்த கோபத்தை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம கீழே இருக்கவங்க நான் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த படிநிலை அப்படியே அங்கே வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னமும் அங்கே வந்து ஐயானு தான் கூப்பிடுறாங்க, இது பண்ணுறாங்க, அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த படிநிலை அங்கே கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது. அதை வச்சு தான் இங்கே வந்து இது பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி லாக்அப் மரணங்கள் நிறைய நிகழ்ந்துட்டு தான் இருந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இங்கே வந்து போலீஸ் செய்கிற வன்முறைகள்லாம் இங்கே வந்து பெருசாக கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அஜித் குமாருக்கு நடந்திருக்க விஷயம் ஒரு சின்ன ஆறுதல். எல்லாருமே அதை எடுத்து பேசுகிறாங்க, எல்லாருமே அதை எடுத்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அரசு உடனடியாக பெரிய பெரிய நடவடிக்கைகள் எடுக்குது. எல்லார் மேலேயும் கொலை கேஸ் போட்டிருக்காங்க, சிபிஐக்கு மூவ் பண்ணது கேஸை, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதை தாண்டி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது.
இந்த 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 மாதிரி போலீஸோட வன்முறைகளுக்கு எதிராக வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி படங்கள் நிறைய இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம ஏன் சினிமாவையே பேசுகிறோம் அப்படின்னா, சினிமாங்கிறது சமூகத்தோட பிரதிபலிப்பு தான். இப்போ சினிமாங்கிறது சமூகத்தோட பிரதிபலிப்பு தான். இப்போ சமூகம் எப்படி பார்க்குது, ஒரு விஷயத்தை எப்படி அணுகுதோ அதை வச்சு தான் இங்கே வர சினிமாக்கள் இதாகும். இல்லை சினிமா எப்படி சொல்லுதோ அதை வச்சு சமூகத்தோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இப்போ வர படங்கள்லாம் ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஓரளவுக்கு இதாக இருக்குது. அதுவே ஒரு பெரிய ஆறுதல் தான். இப்போ சமூகம் ஒரு போலீஸ் வன்முறை எப்படி பார்க்குது, போலீஸ் எப்படி பார்க்குது, அவங்களோட நடவடிக்கைகளை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிட்டுருக்கு. அப்படிங்கிறதே இப்போ ஒரு பெரிய ஆறுதல் தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அதை வந்து ஒரு அன்றாட நிகழ்வாக கடந்து போகாமல் திரும்ப திரும்ப அது கேள்வி எழுப்பப்பட்டு திரும்ப திரும்ப அது வந்து தவறுன்னு சொல்லி இங்கே பதியப்பட்டுகிட்டே இருந்தால் தான் அது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது லாயர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் கான்டாக்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்கள வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு இதாகிடுச்சுன்னா அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், இதை நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. அவங்க கைடன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை கூட நீங்கள் டக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஒரு மருத்துவர் உங்களுக்கு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி ஒரு லாயர் அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு எப்போ எது நடக்கும்னு தெரியாது. நான் எந்த வம்புக்கு போக மாட்டேன், தும்புக்கு போக மாட்டேன், நான் அமைதியாக இருக்கவேன் அப்படின்னா கூட உங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம், எப்போ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு, ஒரு லாயர் நீங்கள் கான்டாக்ட்லேயே வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னு நினச்சோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசணும்னு நினச்சி எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கோம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.